பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் சர்ஜரி, அதாவது பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரிக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து காமனாக அவங்க விரும்புறது வந்து, டாக்டர் எனக்கு கொஞ்சம் பெரிய இம்ப்ளான்ட்டாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, நம்ம ஒரு மீடியம் சைஸ் இம்ப்ளான்ட் வச்சுக்கிறது நல்லது. அதாவது ரொம்ப பெரிய இம்ப்ளான்ட் நம்ம வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 35 இயர்ஸில் அவங்க வந்து பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் பெயின், ஏன்னா கண்டினியூஸாக அந்த பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நெக் பெயின், பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஏஜிங் ப்ராசஸ்னால பிரெஸ்ட் ஸ்கின் வந்து சேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே நம்ம இந்த இம்ப்ளான்ட்டையும் ரொம்ப வெயிட் உள்ள இம்ப்ளான்ட் வைக்கும்போது அதிகம் சேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னோட அட்வைஸ் என்னென்னா, பேஷண்ட்ஸுக்கு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இம்ப்ளான்ட், அதாவது ஒரு 300லேருந்து 350 சைஸ் இம்ப்ளான்ட் வச்சாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப பெரிய பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும்.